வணக்கம் சார். குட் மார்னிங். என்னையாது பாக்கு வெத்தலைங்க. அது தெரியுது. எதுக்கு? இன்னைக்கு எங்க ஊரு மாரியம்மன் திருவிழாங்க. அங்க ராசா ராணி ஆட்டம் நடக்கும். நீங்க அவசியம் வரணும். அங்க ஊர் சனமே கூடி இருக்கும். ஊர் ஜனங்க எல்லாரும் வருவாங்களா? வருவாங்க சார். அப்ப கண்டிப்பா நானும் வருவேன். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ இதை தாண்டது இமயமலையை தாண்டுற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கின மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான். சரி படுங்க. கேக்குறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன். படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சுப்பு சுப்பு நான் வந்திருக்கேன். சத்தம் போடாத. 50 ரூபா கொடுத்து சாமி. இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு, என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சுதாங்க சாமியோ. எல்லாம் வாங்க. 50 ரூபா கொடுத்தா சாமி அர்த்தராத்திரில வந்துருக்குது. வாங்க வாங்க. சாமி 50 ரூபா கொடுத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, தமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்டவன் தான் கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன். உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறது செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாருடா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்து ஆடுது. டேய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பச்சடி எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஆனா அது யாரு? பங்களாப்பட்டிக்கு வாக்கப்பட்டு போனவளா? உன் புருஷன் சரியான முரட்டு பயலாச்சே. எப்படி சமாளிக்கிற? சமாளிச்சுதான் ஆகணும். இல்லன்னா எதுத்த வீடு திறந்து கிடக்கேன்னு எட்டில பாத்துருவாங்க. என்ன ராதா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆளு கண்ணுக்கு தெரியலையா? ராதா என்னைக்கு வெடுக்குன்னு பேசுறா? தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும். தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும். அவ பிறந்த பொறப்பு அப்படி. ராதா, தண்ணி மாக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல, ஏதோ அசைற மாதிரி இருந்தது, அதான். பொமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசைற மாதிரி தான் தெரியும்.
என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கால்ல முள்ள குத்துருச்சு. பார்த்து வரக்கூடாது. சரி சரி, நாங்க எங்கே நிக்கிறோம், நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. வேண்டாக்கா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. உலையில அரிசி போட்டிருக்கேன், வாங்கிட்டு போகலாம். எங்க ஓடுற? என்னங்க இது, எல்லாரும் இருக்கையில கல்ல விட்டு எறியறீங்க. நல்ல வேளை என் மேல பட்டுச்சு. அந்த அக்கா மேல பட்டிருந்தா அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன். என்ன? இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள். அதை பத்தி உனக்கு தெரியுமா? யாரு? உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரே ஆபீசர், தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன். அவருக்கு சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கொண்டு வந்திருக்கேன். மோதிரம் போட்டுக்கிறியா? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே, எங்க வரல? ஊரோட மான மரியாதை எல்லாமே போச்சு. பொண்ணையா பெத்து வச்சிருக்கிற? என்னப்பா நடந்துச்சு? ஏன் இப்படி கத்துற? அந்த காட்டு ஆபீசர் உன் மகளுக்கு ஆத்தங்கரையில வச்சு மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல கொண்டு போன கூட தண்ணியில போறது கூட தெரியாம உன் மக கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரு பொண்ணு அடுத்த ஊருக்காரன் தொட்டுட்டானே. உன் ஆத்தா கொடுத்த சேனப்பாலுக்கு இன்னும் ரோஷம் இருந்தா மானத்தோட வாழப்பாரு. அப்பா, இந்த வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன. நல்லா கேட்டுக்க, என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்குத்தான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டணும். இதுக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ள வா. ஏங்க, ஏற்கனவே மானம் போச்சு, இப்ப நீங்க வேற பேசி ஊரே சிரிக்கணுமா? எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க, வாடி உள்ள வாடி. நம்ம எல்லாரையும் சேலை கட்டின பொம்பளைங்க நினைச்சிட்டான் அந்த காட்டு ஆபீசர். அவன் நெஞ்சில எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம எல்லாருக்கும் இழிச்சவா பட்டம் கட்ட பாப்பான். செல்லதுரை, நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானையை பிடிக்க பாக்குறான். இந்த அசிங்கத்தை இப்படியே விட்டா நம்ம ஊரு மான மரியாதை என்ன ஆகுறது? இவனை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பெரியவங்க, நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த காட்டு ஆபீசரால நம்ம கிராமத்தோட மானமருவாத போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்டு ஆபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. அண்ணே, அங்க பாருங்க யாரு வருதுன்னு. என்ன காட்டு ஆபீசர் ஊருக்குள்ள வந்து மேயிறாரு? என்னடா முறைக்கிற? காட்டுக்குள்ள மட்டும் எங்களை நுழைய விட மாட்டேங்கிற, ஊருக்குள்ள ஏன்டா அலையிற? எங்க ஊரு பொண்ணுங்களுக்கு நீ மாமனா மச்சானா? எதுக்குடா எங்க ஊருக்குள்ள வர்ற? உன்னை ஊருக்குள்ள விட்டா ஊரையே அழிச்சிடுவ. ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்துடுவடா.
தம்பி 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 வேத்தாளுங்க இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா. மீறி வந்தா பஞ்சாயத்துல புடிச்சு கட்டி போட்டுடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? நீங்க எல்லாம் படிச்சவங்க, தயவு செஞ்சு இந்த கிராமத்து பக்கமே வராதீங்க. கொஞ்சம் நில்லுங்க தம்பி. இந்த பாருங்க தம்பி, இதுவரைக்கும் எந்த விவகாரத்துக்கும் பஞ்சாயத்துல நான் கைகட்டி நின்னதில்லை. என் குடும்பத்தை தலகுனிய வச்சிடாதீங்க தம்பி. காளி, நீலி, சூரி, கம்பக்கழி கழுப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி, சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா, நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட. அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ, துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ, என்னய்யா சும்மா இரு. தம்பி, அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராவா மாதிரி ஆக்கிட்டா. நீ ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாரிசா? அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். வாங்க அக்கா, சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆகி போச்சு. சுப்பு, கைத்தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதல்ல நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, பெரியப்பா, என்னடா விஷயம்? எனக்கு ஒரு ஆசை. இது வரைக்கும் நீ கேட்டு நான் எதனா செய்யாம விட்டுருக்கேன். கேளு. ஒண்ணு இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. பொண்ணு பார்த்து தானடா கல்யாணம் பண்ணணும். பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு, பேசிதான் முடிக்கணும். யாரா பொண்ணு? வண்டிக்கார சுப்பையா மக இல்ல ராதா. வண்டிக்காரன் சுப்பையா மகளா? சரி, டேய் நீ போய் பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும் கட்டிக்கிட்டு பொட்டி பாம்பாட்டையும் பின்னாடி வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்கடா உள்ள. கும்பிடுறோமுங்க ஐயா. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? பார்த்தா தெரியல, சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நமக்குள்ள என்ன குலங்கோத்திரம் பாக்கணுமா? செல்லத்துறை ராதா விரும்புறான். ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் பேச வந்திருக்கேன். இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? படியேறி நீங்களே வந்து பொண்ணு கேட்கும் போது இல்லைன்னா சொல்ல முடியும். ஐயா,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ராதா நான் பெத்த பொண்ணு இல்ல, என் தங்கச்சி மக. அதனால எதுவா இருந்தாலும் அவ சம்மதத்தை கேட்டுதான் முடிவு பண்ணணும். அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? பெரியவங்க நாம பார்த்து செஞ்சா மாட்டேன்னு சொல்ல போதே. பொண்ணு கூப்பிடியா? சுப்பையா, ஐயாவே சொல்லிட்டாரு, தட்டை வந்து வாங்கிக்க. வேண்டாப்பா, இருக்கப்பா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எந்த முடிவும் எடுத்துறாதீங்கப்பா. வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன வற்புறுத்தாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா? சரி சரி, தானா கனிய வேண்டியது கனிய வச்சு பறிச்சுக்குவோம். சுப்பையா, பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க வையி. இந்த மாசம் பூரா நல்ல நாள் இருக்கு. நிச்சயதார்த்தையும் கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கோ. என்ன நான் சொல்றது? என்ன பரப்பலாம்ல? சரி, வரட்டுமா? பிடிக்கணும். எடுத்துங்கடா. என்ன சார்? துண்டு எடுத்து விடு. என்னங்க சார்? எங்க ஓடுற? என்ன சார்? வா மா, உங்க கூட விறகு பொறுக்க வரவங்களை யாரோ குறையற மாதிரி தெரியுதே. தெரியலையே. ஆமாடா, அங்க பாரு. ஆமா, மருதாய் பாட்டி வயித்து வலிக்குதுன்னு வீட்லயே இருந்துருச்சு. மருதாய் பாட்டி அவங்க இல்லடா, வேற யாரோ வரல பாரு. சார், நீங்க யார கேக்குறீங்கன்னு தெரியுது. தெரியுதுல்ல, சொல்லு. ராதா கவின் துர்காவின் தானே கேக்குறீங்க? அவங்க இனிமே விறகு பொறுக்க வரவே மாட்டாங்க. ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா? கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவேன். உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ, இங்க வாயா. என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு, பாத்தியா? மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீங்க துணிச்சல்காரு. நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீல. ஏய், பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாதா? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டு. அட பாவிங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி அண்ணி அண்ணி. விட்டா குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அன்னிக்கு. அன்னைக்கு அன்னைக்கு 2 கொத்து பரோட்டா போடு. அந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடன் சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுறா. கந்தசாமி, கந்தசாமி. என்ன கேளுப்பா? சுப்பம்மா, சுப்பம்மா, ஐயோ, ஈக்கடிக்கு முன்னால பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாளே. டேய், விசில நிறுத்து. அம்மா, கொத்து பரோட்டாவை நிறுத்துமா. டேய்,
விசில் அடிக்காதடா. விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியம் என்ன இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சுக்கல. கிண்டலா? ஐயோ ஐயோ அடிக்க வச்ச உன்ன முட்டையில அடிக்கிறேன். முட்டையில அடிக்கிறேன்டா. முட்டையில அடிக்கிறேன். அடையப்பா யார் முட்டை மாதிரி அடிக்க. ஏய் துர்கா, எப்படி இருக்க? இங்க உட்கார். எங்க ஊர் பெரியவரு அவங்க மகனுக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாரு. அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது. ஏய், நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்ச, அழுதுட்டு இருக்க. ஐயோ, அழக்கூடாது அழக்கூடாது. ராதா எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு. கவலைப்பட வேணாம், என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்க சொல்லு. அத நீங்களே வந்து சொன்னா அக்காக்கு எவ்வளவு ஆதலா இருக்கும். இப்பெல்லாம் அந்த காட்டு ஆபீசர் தங்கபாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏல மலைப்பாம்பு சொல்லு சொரக்கா, புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசரை நம்ம தம்பி செல்லத்துறை ஒட்டி பாம்போ அடக்கி விட்டார்லடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய் உங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டல? வளையல் போட நான் என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்க ஆம்பளையாவும் தெரியல. அப்படின்னா நீ என்ன அடி? ஐயோ ஐயோ அடிக்காத, பாவாடை விழுந்துற போடு. ஓ பார்த்தா தெரியல, அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு, கோட்டிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாண்டு பலாந்துதான். மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ பலாண்டு விளையாட்டு. எங்க அப்பா இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே. ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க? நியாயமா? வளையல் போட்டுக்கோ. போயா தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல இல்ல, போட்டுக்க. என் கூட்டுக்கவா கையில வளையல் கிடைக்க தெரியல. கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான். ஐயோ கட்டால, வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யாரியா? ஓ மனசுல ஐ காட்டா பேசுறே. ஐயோ, கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி அக்கா அக்கா, வளையல்கார் வந்திருக்காரு, வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா உனக்கு வளையல் போடதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி, வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே எங்க காலத்தை கழிச்சுட்டேன். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமாப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி, அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன.
வளையல்காரர அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி. உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். பாத்து. ஐயோ இதே வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா வீட்டுல உட்காரத்துக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே. அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாப்பா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா உடம்பு வலிக்க போகுது. இப்படி உடஞ்ச வளையல் மாதிரி சத்தம் போடுறீங்க? அப்பதான் பாடுவேன். அப்பதான் போடுவேன். இப்ப ஸ்டாக் இல்லை. ரொம்ப கிராக்கி பண்ணிக்காதயா. வந்து போட்டுடியா. கிராக்கியா அப்படின்னா என்ன? இல்லம்மா இப்ப முடியாது. ஐயோ முடியாதுமா. ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன். அதுக்கு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ வேலை பாரு போ. இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன். அந்த வாய் அப்படியே அறுத்துப்படா இருக்கு. அக்கா அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான்னு சொல்லுச்சோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே திருத்தியா வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? பாரு வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுச்சு வெளிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம். முதலருவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவுன்னா என்ன சாமி? இழிஞ்சது போ. அதுக்காக முதலருவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிமுட்டை. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க. அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து. அக்கா இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலரவை என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா நீ அங்கே நான் எங்கே. எப்படி வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு
போட்டு ஓட வேண்டியதான். டோரை கடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? லஞ்சம் கஞ்சம் வாங்க கூடாது சார், ஒளிச்சு போடுவாரு. இருக்கட்டியா? வணக்கம் சார். சார் போட்டனா இத பாருங்கயா, நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கவனமா கேட்டுக்கங்க. செக் போஸ்ட், அணைக்கட்டு பக்கம் எல்லாம் காவல் பலமா இருக்கணும். ஓகே, கேரி ஆன். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தங்கபாண்டியன் வந்ததுல இருந்து இந்த காட்டுக்குள்ள நம்ம வயலுக ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல. அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. பணத்தை காட்டி மடக்கணும், மசியில மச்சமே இல்லாம ஒழிக்கணும். இப்படித்தான் பல பய போனான், ஒண்ணு நடக்கல. உன்னை நம்பித்தான் காரியத்தை ஒப்படைக்கிறேன், முடிச்சிடுறேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய், நீ எப்ப இங்க வந்த? அது என்ன? அக்கா உங்களுக்காக பணியாரம் கொடுத்துட்டு இருக்கு. உங்க அக்கா சுட்ட பணியாரமா? குடு குடு. ஆஹா, அம்மா, உங்க அக்கா சாப்பிட்டா? நீங்க சாப்பிட்டாதான் அது சாப்பிடுமா. ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிருப்பார். என்ன பண்ற நீ? ஐயோ, நல்ல வேலை நீ சுட்ட நேரம் ஜன்னல் பக்கம் யாரும் போகல, இல்லன்னா ஆல் க்ளோஸ். விளையாட்டு துப்பாக்கி நினைச்சு சுட்டேன். விளையாட்டு துப்பாக்கியா? அது தீபாவளி வரட்டும், வாங்கி தரேன். என்ன வேணும்? தற்சமயம் 4 லாரி மரம் வேணும். நான் இங்க மரம் வைக்கிறது இல்ல. நில்லு, ஒத்துக்கிட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பணம் வச்சுட்டு வெளியே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே? வெளியே வேற மரம் கிடைக்கும், சந்தன மரம் கிடைக்காது. ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலைன்னா இந்த துப்பாக்கி வெடிக்கும். வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் என்னன்னு அவங்கிட்ட பேச்சு? சுட்டு தள்ளுங்க. சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லிரு, இல்ல
ஓகே பாய்ஸ், வெல் டன் மிஸ்டர் தங்கபாண்டியன். எந்த ஒரு அதிகாரியும் செய்யாத துணிச்சலான காரியத்தை நீங்க துணிஞ்சு செஞ்சிருக்கீங்க. நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இவங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பிச்ச கைதிங்க தான். நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கான்ஸ்டபிள் சார், டேக் them away man. முன்சிப் சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்றதை விட துர்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னதே துர்கா தான். அப்படியா? பரவாயில்லையே, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன். நான் பாராட்டுறேம்மா. வரேன் சார். பை மிஸ்டர் பாண்டியன். ஆமா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் உங்க தைரியம் தான். அடி பால். லாரில போலாமா? ஏறிக்க. மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரு சான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே 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 பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு அடிச்சடிச்சு பேசுவாருன்னு, அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. எப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணி வகுத்துக்காக, அரசாணி வகுத்துக்காக. பெரியப்பா, அந்த கரட்டு பட்டி ரெங்க கிட்ட கட்ட கட்டையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே, உங்க திட்டம் பலிக்கல. என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரெங்கனையும் உதைச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சான். ஏண்டா, போலீஸ்காரங்க கொடுக்கிற அடி உதைக்கு பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டா, எதுக்குமே அசையாத ஆலமரத்தை அசைக்க பாக்குறானா? கும்பிடுறேங்க ஐயா. வாயா வா. ஏயா, உன்னையும் மதிச்சு உன் வீட்டு படியேறி வந்து உன் பொண்ணை கேட்டன, உண்டு இல்லைன்னு ஒரு பதிலையும் சொல்லலையா? சுப்பையா, செல்லத்துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணு சம்மதிச்சாளா இல்லையா? இல்ல, தானா கனியும்னு காத்திருந்தா கனியாது பெரியப்பா. சுப்பையா, செல்லத்துறை உன் பொண்ணை விரும்பிட்டான். வர்ற திருவிழா வரைக்கும் உன் பொண்ணுக்கு கெடுத்தர. அதுக்குள்ள சம்மதிச்சுட்டா பந்தல்ல கல்யாணம் நடக்கும். இல்லன்னா வீடு புகுந்து தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுவேன். ராதா, என்னம்மா இது? கல்லாட்டம் உட்கார்ந்துருக்க. ஊர் சனமே திருவிழா பார்க்க போயிட்டு இருக்கு, நீ வரலையா? ஏமா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கியே. எல்லாத்தையும் மறந்துருமா? பெரியவங்களை கேட்காம அவங்க அவங்களா எடுக்கிற முடிவு கரை சேராதுமா. சரி சரி துர்கா, நீயாவது வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அக்கா, அழாதக்கா. நம்ம சாமி ரொம்ப சக்தியானது, அது உன்னை கைவிடாது. உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டு வரேன். வரேன்க்கா.
பொண்ணா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டியே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ? இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல எல்லாரும் மான மறுவாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த பயலால எல்லாமே கெட்டு போச்சு. இது ஏன் ஐயா சொல்றாருன்னா, இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. வந்தவனும் போனவனும் நம்ம ஊர் பொண்ணுகளை தொட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கிட்ட பல்லோடப்பட்ட பக்கத்து ஊருக்காரன் நம்மள மதிப்பானா? காட்டிலாக அதிகாரின்னா இவனுக்கு காட்டுக்குள்ள தானே வேலை, ஊருக்குள்ள என்ன வேலை? இவன் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்தா இவன் கடமையை மட்டும் செஞ்சிருப்பான். இவன் புடவை பொறுக்க வந்தவன் தானே. காட்டுக்குள்ளர ஈ எறும்பு கூட நுழைய கூடாதுன்னு சொல்ற இந்த கடமை தவறாத அதிகாரி பொம்பளைங்க போயிட்டு வர்றதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏழைகள்லாம் பிழைக்கணும்னு நினைக்கிற நல்லவர் இருக்கிறதா அர்த்தம். நீ பேசாமறியா? இந்த காவாலி பயலுக்காக வக்காலத்து வாங்க வந்துட்டியா? இவனோட நரித்தனம் உனக்கு தெரியாது. மழைக்கு ஒதுங்குறவங்களை படுக்கைக்கு கூப்பிடுறவன். ஒரு அரசாங்க அதிகாரியை அசிங்கமா பேசாத. இது பஞ்சாயத்து, இங்க தலைவர் சொன்னதுதான் சட்டம். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. சும்மா நிறுத்தியா? இது வரைக்கும் ஏதோ கிராமத்து பஞ்சாயத்து நடக்குதுன்னு மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். ஆனா இந்த பஞ்சாயத்து ஒரு தனி மனுஷனோட அதிகாரத்துல நடக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி அப்பாவி கிராமத்து மக்களை ஏமாத்த போறீங்க? இனிமே அந்த மாதிரி ஏமாத்த நான் விட மாட்டேன். நீங்க பெரிய ஐயாவை ஏத்து பேசுற, இழுத்து முடிச்சு கட்டுங்கடா. மேல கைப்பட்டது கை இருக்காது, ஜாக்கிரதை. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இதோ மேடையில உட்கார்ந்து இருக்காரு பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவே இல்ல. ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஊரைய சூறையாடுற கொள்ளைக்காரன். கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டான். பஞ்சாயத்துன்னு வந்துட்டா வாதி பிரதிவாதி பேச்ச கேட்டுத்தாகணும். பெரிய சண்டியர் மாதிரி எகிரியாடா நீ? பேச தம்பி. நான் இந்த ஊருக்கு ஃபாரஸ்ட் அதிகாரியா வந்த உடனே காட்டுல இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டிட்டு போறதுக்கு மாலையோடையும் பணத்தோடையும் வந்தான் இந்த பெரிய மனுஷன். அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஏன் உங்க வீட்டுல தனியா பேசணுமா? ஊரு கட்டுப்பாட்டு மீறி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு எங்க ஊரு பொண்ணு கைய தொடுவேன். அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? எங்க ஊர் மானம் என்ன ஆகுறது? மானத்தை பத்தி நீ பேசுறியா? சந்தன மரத்தை வெட்ட சம்மதிச்சா பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறன்னு உன் மகன் கிட்ட சொல்லி விட்டியே, மறந்துட்டியா? இந்த தலைவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாம் அம்பலமாயிருச்சு. சந்தன மரத்தை கடத்த சொன்னது இவர்தான். இவரோட ஆளுங்களை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில இருந்து இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உடம்பு புண்ணாக்கி புடிங்கிருந்தா உன்னை விட்டுடுவேன் நினைக்கிறேன். எனக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருக்கேன். உன்னை விட மாட்டேன். பாடி ராதாவை நான் காதலிக்கிறேன். அவளும் என்ன மனசார விரும்புறா. ரெண்டு மனமும் ஒத்து போயிட்டா சேர்ந்து வாழலாம்னு சட்டத்திலேயே இடம் இருக்கு. எங்க காதல் தூய்மையானது. தயவு செய்து எங்களை சேர்த்து வைங்க. அந்த தம்பி சொல்றது நியாயமா இருக்கு. மனமாற விரும்புறவங்களை பிரிக்க கூடாது. அதனால அந்த பொண்ணை நேரடியா கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே? அதுவும் சரிதான். யோ, யாராவது ஒரு ஆள் போய் இந்த பொண்ணை கூட்டு வாங்கயா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? அக்காவை செல்லத்துறை வண்டியில தூக்கிட்டு போயிட்டான்.
பாத்தீங்களா தம்பி, அப்ப ஊரை ஏமாத்துறான், மகன் உலகத்தையே ஏமாத்துறான். சீக்கிரமா போய் ராதாவை காப்பாத்து. ஏய், ஒரு எட்டு எடுத்து வச்ச கண்ட துண்டமா வெட்டிடுவேன். ஏய், கையில அருவா இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இங்க பாரு. தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. சீக்கிரம் போங்க. ஏய், என்னையாடி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், உன்னை விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத உன்னை வேற எவனும் கட்டிக்க விட மாட்டேன்டி.
செல்வரே குற்றவாளிகளை சட்டமும் தர்மமும் விட்டு வைக்கிறது இல்லை. அக்கிரமக்காரங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருந்த ஒரு கும்பல உங்க உதவியால் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம் சார். ஏலேல குயிலே ஏலமலையிலே ஆலோலம் பாடும் அன்னமே உயிலே வாழாத வாழக்கூ